ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எபிசோட் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்டியன் கதவை திறந்து ஆனி டீச்சர் அப்படின்னு கத்துறான். உடனே எல்லாருமே கதவு கிட்ட ஒடியாந்துடுறாங்க. ஒடியாந்து பார்த்து நிக்கு டீச்சர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஆனிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜோசப் உள்ளவா ஆனி அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சமீர் ஜெனிஃபர் கிட்ட போய் ஆனி வர்றது உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜெனிஃபரும் இப்போ தான் நான் கிச்சனில் இருக்கக்குள்ளே தான் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஜோசப் எல்லாருக்கும் ஆனியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னன்னா இவங்க என்னோட வருங்கால மனைவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சொன்னோன்னே ஆனிக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஆனி மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள 3 பேருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது யாருன்னா சமீர், ஜெனிஃபர், ஹாரி. அவங்க ஹைஃபை பண்ணிக்கிட்டு அப்பா ஃபைனலாக அவர் வாயாலேயே கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சமீர் ஜோசப் கிட்ட போய் அப்பா நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை ஆனி டீச்சர் வர்றத அப்படின்னு கேட்குறான். உடனே ஜோசப்பும் எனக்கு என்னப்பா தெரியும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு லேட்டாக வருவ, அதனால பொறுமையாக உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி உடனே நிற்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஆலன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்கிறான். கிறிஸ்டியன் தான் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்டதும் ஆனி இன்ட்ரடியூஸ் பண்ணுமா, அவங்களுக்கு தான் ஏற்கனவே நல்லா தெரியுமே, ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஆனி கேட்குறாங்க. உடனே கிறிஸ்டியனும் என்னது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இல்லை அவங்க ஸ்கூலுக்கு வந்த பேர் தான் எல்லாருக்கும் தெரியும்ல, அதை தான் டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு நிக்கு சமாளிச்சிட்றான். உடனே சமீர் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜோசப் பரவாயில்ல, அதான் எல்லோரும் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிக்கு சரி நாங்கள்லாம் கிளம்புறோம், நீங்கள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆனி இல்லை நீங்கள் எல்லாருமே இருங்க, எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் இல்லை நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நம்மெல்லாம் இன்னொரு நாள் எல்லோரும் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ஜோசப்பும் ஆனியும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வெளில நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வழியில் ஆலன் சமீரை பார்த்து என்ன நடக்குது உங்கள் அப்பாவுக்கும் ஆனி டீச்சருக்கும் அப்படின்னு கேட்குறான். உடனே சமீர் இல்லை அது எங்கள் பெரியப்பா அப்பாவுக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருந்தாரு, அது எதர்ச்சியாக நம்ம ஆனி டீச்சராக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதுவே லாஸ்ட் வீக் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிக்கும் ஜெனிஃபரும் பின்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நிக்கு நீயும் என்கிட்ட சொல்லலை பார்த்தியா அப்படின்னு ஜெனிஃபரை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஜெனிஃபரும் இல்லை இது மியூசிக் கான்செப்டுக்கு அப்புறமா நடந்த விஷயம், அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே தனியாக எதுவும் பேசிக்கலை, ஸோ அதனால் உங்ககிட்டையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜெனிஃபர் நான் உங்ககிட்ட கேட்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு நிக்கை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவனும் கேளு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜெனிஃபர் தயங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நிக்கு நீ என்ன கேட்க போகிறேன்னா, நீ அந்த லெட்டரை எழுதி ஹேரி பேக்கில் வச்சியா, அதை நான் நம்பினேனா அப்படின்னு கேட்க போறியா அப்படின்னு கேட்டுறான். உடனே ஜெனிஃபரும் மண்டையாடுறா. ஆமாம் அப்படின்னு. நிக்கு இல்லை நான் அதை நம்பலை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜெனிஃபர் ஏன் நம்பலை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நிக்கு நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு, நீ உனக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலையோ நேராக சொல்லிடுவேன், உனக்கு இந்த லெட்டர் எழுதுறதுலாம் செட் ஆகாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். உடனே இவளுக்கும் ஹாப்பி ஆகிடுது. ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் கேம் சென்டர் போய் விளையாண்டுட்டு அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ எல்லாருமே அவங்க எப்பயும் போலவே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே ஜோசப் சாரும் கிளாஸ்க்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வேணுமா பேட் நியூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாருமே குட் நியூஸுங்கிறாங்க. அதுக்கு இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நம்ம ஸ்கூலில் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. சரி அப்போ பேட் நியூஸ் என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே
கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் உள்ள 12th கிரேட் பசங்கள்கிட்ட நீங்கள் மோதி ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் நம்ம ஸ்கூலில் மெயின் மேட்ச்சில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லோரும் வந்து, சார் இது பேட் நியூஸ்லாம் இல்லை, உங்களுக்காக நாங்கள் இதை குட் நியூஸ் ஆக்கி காட்டுவோம், நாங்கள் வந்து நல்லா விளையாண்டு ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஓகே ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இன்னும் 2 நாளில் மேட்ச் நடக்க போகுது, ஸோ அதனால் 2 நாள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக தான் இருக்கும், எந்த கிளாஸும் கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஜோசப் சார் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் வந்து நிக்கை வந்து கூப்பிட்டு, நீ வந்து யார் யாரெல்லாம் விளையாடுறாங்கிறது லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நிக்கும் வந்து யார் யாரெல்லாம் விளையாடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சமீர், ஆலன், கிறிஸ்டியன்லாம் வந்து கையை தூக்கிடுறாங்க. உடனே வந்து ஜெனிஃபர் வந்து ஹாரியோட கையை பிடிச்சி தூக்குறாங்க. அதுக்கு ஹாரி வந்து கையை தட்டி விட்டு கிளாஸை விட்டு வெளில கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதை பார்த்துட்டு ஜெனிஃபர் வந்து ஹாரின்ட்டு ஹாரி பின்னாடியே போயிடுறாங்க. அதை வந்து கிளாஸில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. முக்கியமாக நிக்கும் வந்து அதை பார்க்குறாரு. ஹாரி வந்து அப்படியே நடந்து போய் ஒரு மூலையில் போய் நின்றாரு. நின்னதுக்கப்புறமா வந்து ஜெனிஃபரும் அவர்கிட்ட போய், நீ ஏன் வந்து திரும்பியும் ட்ரை பண்ணக்கூடாது பேஸ்கெட் பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹாரி வந்து, உனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது தெரியாதா அப்படின்னு ஹாரி வந்து ஜெனிஃபர் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவளும், நீ வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து நிக்கு வந்து இதெல்லாம் கேட்டுடுறாரு. கேட்டதுக்கப்புறமா வந்து ஜெனிஃபர் வந்து சரி நம்ம இதை வந்து அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. நிக்கும் வந்து நிற்பார். நிற்கக்குள்ளே நிக்கு வந்து, நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டேடியத்துக்கு போகிறோம், உங்களை வந்து கூப்பிட்றதுக்காக வந்தேன், வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. ஜெனிஃபரும் வந்து இல்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பின்னாடியே போயிடுறா. நிக்கு வந்து யோசிக்கிறான், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் நடந்திருக்கும், சரி தெரியாமலையா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டேடியத்துக்கு போயிடுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜெனிஃபர் வந்து ஹாரியை பார்த்து, சரி நீ விளையாட தான் வரல, அவங்க விளையாடுறையாவது பார்க்குறதுக்காக வா, எனக்கு ஒரு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாரியும் வரேன்னு ஒத்துக்கிறாரு. அவர் கையில் புக்கையும் எடுத்துக்கிட்டு தான் வராரு. அப்புறம் வந்து ஆலன் வந்து ஹாரி வர்றதை பார்த்துட்டு, அப்பா வராதவன்லாம் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து கையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜூஸ் வாங்கி வச்சுருந்தாங்க, அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நிக்கு வந்து ஜெனிஃபரை பார்த்து கேட்குறாரு, என்னென்னா முன்னாடி இவன் வந்து ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கானே, நாங்கள் வந்து விளையாட வர சொன்னால் வரவே மாட்டான், பேஸ்கெட் பாலில் வந்து அவன் தொடக்கூட மாட்டான், என்னாச்சு அப்படின்னு நிக் கேட்குறாரு. அதுக்கு ஜெனிஃபர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மைண்டில் வந்து ஃப்ளாஷ்பேக் ஓடும். என்னென்னா ஹாரி வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கிற மாதிரியும், டாக்டர் வந்து இவன் கால் வந்து பேரலைஸ் ஆகிட்டு இவன் வந்து நடக்கவும் முடியாது, அது பேஸ்கெட் பால் சுத்தமாக விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் மைண்டில் வந்து அப்படியே ஓடிட்டுருக்கும். இவன் வந்து ஹாரியை பார்த்துட்டு, இவன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இப்படிலாம் இல்லை, அவன் வந்து உங்களை விட நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவான் அப்படின்னு சொல்லுவாள். உடனே நிக்கு வந்து கேட்பாரு, அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கும் இவன் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்லிடுறா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடு வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.